ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலருக்கு 2 திருமணம் நடக்கும். முதல் திருமணம் விவாகரத்து ஆன பிறகு அவங்க 2வது திருமணம் செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி முதல் திருமணம் விவாகரத்து ஆகி 2வது திருமணம் செய்தவர்களோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட் லிங்க் ஆகிறத பற்றி, 2வது திருமணம் செய்கிறதுக்கான விதிமுறைகள். சித்தர்கள் சொன்ன முறையில் பிளானட்டு லிங்க் ஆகுது. அதாவது 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலையோ அல்லது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்வதனாலேயோ, ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்ப்பதினாலேயோ, ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை சிறப்பு பார்வை மூலமாக பார்ப்பதினாலோ அல்லது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் அமர்வதன் மூலமாக கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. இது நடைமுறையில் சித்தர்கள் சொல்லி வச்சதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை எலாபரேட்டாக பார்க்கலாம். வதம் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் நட்சத்திரம்னு பேர். அதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். உதாரணத்திற்கு சந்திரனோட நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் தனித்தனியாக அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் இணைந்ததாக பொருள். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும். உதாரணத்திற்கு மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்கள் இணைந்ததாக பொருள். இது மாதிரி இன்னும் 2 முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் கிரகங்கள் இணையுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகம் விவாகரத்து ஆன ஒருத்தரோட ஜாதகம். இவர் விவாகரத்துக்கு பிறகு 2வது திருமணம் செஞ்சிட்டாங்க. அதற்காக என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத சைடில் தெரிகிற பாக்ஸில் காட்டியிருக்கேன். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் துலாம். லக்னத்திலேயே குரு இருக்குது. தனுசில் சந்திரன், கேது இருக்கு. கும்பத்தில் சுக்கிரன் இருக்கு. மீனத்தில் மாந்தி இருக்கு. மேசத்தில் சூரியன், புதன் இருக்கு. மிதுனத்தில் ராகு இருக்கு. கன்னியில் செவ்வாய், சனி இருக்கு. இப்போ இவங்க 2வது திருமணம் செய்யறதுக்கான விதிகள் என்ன அப்படின்னு சைடில் தெரிகிற பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்க. மொத்தம் இதில் 5 விதிகள் இருக்கு. இந்த 5 விதிகளில் 2, 4, 5 விதிகளில் அல்லதுன்னு காட்டியிருக்கேன். அதாவது அந்த 2வது பாயிண்டில் எய்தரார் 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி 4வது ரூலில் எய்தரார் 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். 5வதுல 1, 2, 3ன்னு சொல்லி எய்து 6, 6ன்னு போட்டு 3 விதிகள் காட்டியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு விதி வரணும். அந்த விதத்தில் இந்த சைடில் இருக்கிற 5 விதிகளுமே வரணும். எய்தரார் அப்படின்னு போட்டிருந்தா ஒரு விதி மட்டும் மேட்ச் ஆனால் போதும். இங்கே பாருங்க, முதல் ரூல் 7 செவ்வாய் தொடர்பு. இந்த ஜாதகத்தில் எப்படி
7ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு வருதுன்னு பார்க்கலாம். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் என்பது மேஷம், இது செவ்வாயோட வீடு. அதே சமயம் அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 12ல் இருக்கு. 12ல் இருந்து தனது 8ஆம் பார்வை மூலமாக 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு கிடைச்சிருக்குன்னு பொருள். 2வது ரூல், 11க்கு உடையவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது அல்லது 1-11 தொடர்பு பெறுவது. முதல் திருமணத்திற்கு 7ஆம் இடத்தை எடுத்துக்கணும், 2வது திருமணத்திற்கு 11ஆம் இடத்தை எடுத்துக்கணும். யார் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்குதோ அவங்களுக்கு வாழ்க்கையில் 2வது ஒரு நபர் பங்கெடுத்துக்குவாங்க. அது திருமண உறவாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 விதிகளும் பொருந்தி வரணும். பாருங்க, இந்த ஜாதகத்தில் லக்னம் துலாம், துலா லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி யாரு? சிம்மத்திற்குரிய சூரியன். எங்க இருக்கு? மேசத்தில் இருக்கு. சூரியன் மேசத்தில் உச்சம். அந்த விதத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காருங்கிறது இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருது. ஒருவேளை 11க்குடையவன் ஆட்சி உச்சமாக இல்லைங்கிற பட்சத்தில் அந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் கனெக்ட் ஆகணும். இங்கே 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இந்த 6 போட்டு பின்னாடி இருக்கிற 1-11 தொடர்பாக கன்சிடர் பண்ணலை. 3வது ரூல், 7-11 தொடர்பு. அதாவது 7ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு வரணும். இங்கே துலா லக்னத்திற்கு 11க்குடைய சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 3வது ரூல் பொருந்தி வருது. அடுத்தது 4வது ரூல், 2க்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. வதை, வேதை, வைநாசிகம் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்தால் போதும். இங்கே துலா லக்னத்திற்கு 2ஆம் இடம் விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய். கிரக சாரத்தில் பாருங்க, செவ்வாய் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து மூலம் என்பது 7வது நட்சத்திரம். அப்போ அந்த 7வது நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தா 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பதாக பொருள். அந்த விதத்தில் 4வது ரூல் பொருந்தி வருது. ஒருவேளை வதம், வேதை, வைநாசிகம் 3 நட்சத்திரத்திலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வேறு கிரகம் இல்லாத பட்சத்தில் 2ஆம் வீட்டுக்கு ராகு, கேது தொடர்பு இருக்கணும். 2ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தாலும் சரி, 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் 2ஆம் வீட்டுக்கு ராகு, கேது தொடர்பு வரணும். அதாவது இங்கே சொல்லியிருக்கிற வதம், வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாத போது இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 5வது ரூல், 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பெறுவது அல்லது 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது அல்லது 7ஆம் அதிபதிக்கு வதை, வேதை, வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இந்த 3ல் ஏதேனும் ஒன்று இருந்தால் போதும். இங்கே பாருங்க, துலா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். கிரக சாரத்தில் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் மூலம். இந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். இந்த மாதிரி அஸ்தம் நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும், மூலம் நட்சத்திரத்தில் வேறு ஏதேனும் ஒரு கிரகம், சந்திரன் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ஒருவேளை ராகு, கேது, மாந்தி இது இருந்தாலும் போதும். அந்த விதத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் மூலம், அதில் சந்திரன் இருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5வது ரூலினுடைய 3வது பாயிண்ட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியுது. இது போல எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் 2 திருமணம் நடக்கும். திருமணம் என்பது உறவு அல்ல, அவங்கவங்க முறைப்படி திருமணம் செய்துக்குவாங்க அப்படின்னு நம்ம
உறுதியாக எடுத்துக்கலாம். இது போல் இன்னொரு விவாகரத்து ஆகி இரண்டாவது திருமணம் செய்தவங்களோட ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.